கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் என்கிற ஒரு கேடகத்தை நாம் என்ன பண்ணுமா பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது என்னன்னு சொன்னால் ஒரு கேடகத்தை போல, அதாவது ஒரு ஆபத்து வரும்பொழுது எப்படி ஒரு கேடகத்தை வைத்து அந்த யுத்தம் செய்கிற நாட்கள் எப்படி அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறார்களோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேதாகம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. எடுத்து வாசிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். பொல்லாங்கான் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, பொல்லாங்கான் எய்யக்கூடிய, அதாவது பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பான், போராட்டங்களை கொடுப்பான், நிந்தைகளை கொடுப்பான், வியாதிகளை கொடுப்பான், கடன்களை கொடுப்பான். நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை வேதனைப்படுத்துவதற்காகவே நிறைய காரியங்களை தொடர்ந்து என்ன பண்ணுவான், யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். என்னங்க, அவங்கெல்லாம் கர்த்தரை தேடவே மாட்டேன்றாங்க, அவங்கெல்லாம் சபைக்கே வர மாட்டேன்றாங்க, அவங்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டேன்றாங்க, கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்ய மாட்டேன்றாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நாங்கள் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கோங்க, எங்கள் வீட்டில் எப்பொழுதும் குடும்ப ஜெபம், எங்கள் வீட்டில் எப்பொழுதும் துதி சத்தம், எங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் சொல்லிட்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? உங்களை பார்த்தாங்க கர்த்தர் சொல்றாரு, பொல்லாங்கான் நெய்யக்கூடிய இந்த அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் நீங்கள் அவித்து போடத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆகவே தான் ஆண்டவர் அழகா சொல்றார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல உபத்திரவம் வராதுன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உபத்திரவங்கள் வரும், வந்தால் நீங்க என்ன பண்ணுமாம், திடன் கொள்ள வேண்டுமாம். அதனால சொல்றாரு, பொல்லாங்க நெய்யக்கூடிய இந்த அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் நீங்கள் அவித்து போடுவதற்கு உங்களுக்கு எது தேவை என்று சொன்னால், விசுவாசம் நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் நேரத்தில் நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும். அன்றைக்கு நிறைய பேர் வேதாகமத்தில் பாருங்க, இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டதால் தான் இவர்கள் விசுவாசத்தில் ஜெயித்து நமக்கு ஒரு முன்னோடிகளாய், அதாவது வேதாகமத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடுவோம். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னு சொன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஹல்லேலூயா. ஏராளமான சாட்சிகளை கர்த்தர் நமக்கு முன் வைத்திருக்கிறார். இந்த விசுவாசம் என்னை கேடகத்தை பிடித்து கொண்டு உலகத்துல பாருங்க, பைபிள்ல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, வேதாகமத்துல நிறைய பாத்திரங்கள், அந்த காரியங்களை ஜெயித்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாம கூட ஜெயிக்கணும்னு சொன்னா நமக்கு விசுவாசம் மிகவும் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, பிசாசானவன் ஏயக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை, போராட்டங்களை நாம் மேற்கொள்வதற்கு ஒரே ஆயுதம் எது என்று சொன்னால் விசுவாசம் என்ற கேடகம். இந்த கேடகத்தை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உலகத்தை ஈஸியாய் நீங்கள் ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள்ல இந்த விசுவாசத்தை வைத்துதான் ஜெயித்தார். ஹல்லேலூயா. பிசாசானவன் வரான், வந்து ஆண்டவரே இந்த கல்லுகளை அப்பமாக்கி தின்னுன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாருன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு, விசுவாசமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் விசுவாசம் என்னும் இந்த கேடகத்தை பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், இயேசு எப்படி இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல உலகத்தை ஜெயித்தாரோ, நாம கூட இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு தேவன் நம்மை கூட கருவியாய் எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வேதாகமத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்குது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய தேவன் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னால், அவர் பெரியவராய் இருக்கிறார். அவரை வணங்கக்கூடிய நாமளும் எப்படி இருக்கிறோம் சொன்னா, அவரை போலத்தான் இருக்கிறோம். அவரை போலவே விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும், அவரை போலவே விசுவாசமாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க,
10 குஷ்டரோகிகள் வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ போயிட்டு என்ன பண்ண, ஆசாரிகளுக்கு காண்பின்னு சொல்றாரு. அதே போல போறாங்க. இப்போ பாருங்க, கர்த்தர் விசுவாசமான காரியங்களை சொல்றார். இன்னொரு பக்கம் பாருங்க, மரிச்சு போயிட்டு 4 நாள் ஆயிடுச்சு. லாசரு மரிச்சு போயிட்டாரு, 4 நாள் ஆனது. ஆனால் சொல்றாரு, லாசருவே வெளியே வா. விசுவாசமான வார்த்தை. ஹல்லேலூயா. 38 வருஷமாய் படுத்து கிடந்திருந்தா ஒரு மனுஷன். அந்த மனுஷனை கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ண, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. பாருங்க, கர்த்தர் நீங்க ஒன்றும் இல்லைங்க, விசுவாசமா பேசுறேன். என்ன 38 வருஷமா இவன் படுத்த படுக்கையா இருந்தானே, இவனை எழுப்பி நடக்க சொல்றோமே, எப்படி ஏஞ்சிக்குவான்? அப்படியெல்லாம் இல்லைங்க. விசுவாசமான வார்த்தைகளை பேசுவோம் என்று சொன்னால், இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எது தோல்வி போல காணப்படுதோ அந்த தோல்வியிலிருந்து நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, உங்களுக்குள்ளாக விசுவாசம் என்னும் கேடகம் அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 2024ஆம் ஆண்டுல கடந்து வந்திருக்கிற அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக தோல்விகள், அநேக பிரச்சனைகள் சொல்லிட்டு பேசிக்கொண்டே இருக்காதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் இந்த தோல்விகளை போக்குவதற்கு ஒரே வழி எதுன்னு சொன்னா, விசுவாசம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் விசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நான் கூட பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில ஆலயத்தை துவங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஒரு 9 மாதம் ஆயிடுச்சு, ஆத்துமாக்களே இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ அறியாதிருந்த ஜாதியை உன்னிடத்துல வரவழைப்பாய் என்று சொன்னார். அந்த வார்த்தையை தொடர்ந்து பிடித்து கொண்டோம். 2013 நாங்கள் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பாருங்க, அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது கர்த்தர் அந்த சொன்ன வார்த்தையை அப்படியே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினார். ஒரு நாள் நானும் என்னுடைய மகளும் என்னுடைய கணவரும் தான் 3 பேர் தான் ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஏராளமான ஜாதிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் பொய்யுரைக்காது. நாம் இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கூட அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிப்போம். தாவீது அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீதும் அவனோடு கூட இருந்த மனுஷர்களும் என்ன பண்றாங்க, வெளியில போயிட்டு வரத்துக்குள்ள என்ன பண்றாங்க, அவங்க மனைவி பிள்ளைகள் அவங்கக்கிட்ட இருந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, பிடித்து போட்டு அவங்களுக்கு கொன்று போடாம அங்க இருந்த மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு உண்டான பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, சுட்டெரித்து போட்டாங்க. இதை வந்து பார்க்குறாங்க பாருங்க. பார்த்த மாத்திரத்தில் அவங்களால தாங்கவே முடியல. ஐயோ, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கதறி அழுகுறாங்க. அப்போது தாவீது என்ன பண்ணுறாங்க, கல்லெறிந்து கொல்ல வகை பார்க்குறாங்க. இன்னால் தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ தாவீது கர்த்தர் இடத்துல போயிட்டு விசாரிக்க போகிறார். ஆண்டவரே, இந்த மாதிரி எல்லாரும் என்ன கல்லெறிந்து கொல்ல வராங்க, ஆண்டவரே, நான் அந்த தன்னை தொடர்ந்து பிடிக்கலாமா? இந்த அமலேக்கிய என்னுடைய குடும்பத்தை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க, என் மனைவி பிள்ளைகளை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க, அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க, ஆண்டவர், அவங்களாம் நாங்கள் தொடர்ந்து விடுவிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பின்தொடருப்பா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை தாவீது விசுவாசித்தார். ஹல்லேலூயா. இங்க சொன்னது போலவே பொல்லாங்க நெய்யக்கூடிய அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடுவதற்கு ஒரே ஒரு கருவி எதுன்னு சொன்னா, விசுவாசம் என்னும் கேடகம். இந்த தாவீது இந்த விசுவாசம் என்ற அந்த கேடகத்தை எல்லாரும் எனக்கு எதிர்ப்பாய் நிற்கிறாங்க, அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லைங்க. தாவீது என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த தண்டை தொடர்ந்து பிடின்னு சொல்லிட்டாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லிட்டாரு, நான் போய் யுத்தத்துக்கு போவேன் என்று சொல்லி அவங்க ஏராளமான மக்கள். ஆனால் தாவீதோடு கூட இருந்தவர்கள் எத்தனை பேர்னா 600 பேர். அந்த 600 பேர்ல 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. மொத்தம் 400 பேரோட கூட கடந்து போறாரு. போயிட்டு அங்க இருந்த எல்லாரையும் வெற்றி பெற்று அவங்களெல்லாம் அழிச்சு போட்டு அவங்களெல்லாம் மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதுலேயே 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். ஹல்லேலூயா. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும்
குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்கிறீர்களோ உங்களை கர்த்தர் வெற்றி பெறும்படிக்கு கர்த்தர் செய்வார். தாவீது இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டது நிமித்தமாய்த்தான் எல்லா பிடித்து கொண்டு போன அத்தனை பேரையும் விடுவித்து சிறியதிலும் பெரியதிலும் அழகா சொல்றார் பாருங்க, குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் வெற்றி பெறுவது சாதாரண காரியம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆகவேதான் அழகா சொல்றார், உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்துல உபத்திரவம் இருக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு உலகத்தை ஜெயித்தாரா? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கூட உலகத்தை ஜெயிக்க முடியும். அன்றைக்கு தாவீது தேவனுடைய வார்த்தையை மாத்திரம்தான் பிடித்து கொண்டு கடந்து போனார். கர்த்தர் சொன்னார், பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தாரு. செவி கொடுத்த மாத்திரத்துல எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு ஜெயமுள்ள ஒரு மகனாய் கடந்து வருகிறார். எந்த ஜனங்கள் இவரை பார்த்து கல்லெறிய கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இவரை உயர்த்தி பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு கூட உங்களை யாரெல்லாம் இன்றைக்கு அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில தேவன் உங்கள் தலையை நிமிர்த்தும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இந்த 2024ஆம் ஆண்டுல என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடந்த ஆண்டுல நான் தலை குனிந்த ஒரு வாழ்க்கை, என்னால எழும்பவே முடியலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொள். நீ இந்த விசுவாசம் என்ற இந்த கேடகத்தை பிடித்து கொண்டாயானால் அன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல தாவீது எப்படி சகலத்தையும் திருப்பி கொண்டாரோ, நீ இழந்து போன கனத்தை, நீ இழந்து போன மகிமையை, நீ இழந்து போன மேன்மையை கர்த்தர் திரும்பவும் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மோசே கிட்ட பாருங்க, செங்கடல் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா தடையா காணப்படுது. ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, எகிப்திலிருந்து அங்க ரதங்களோடு என்ன பண்றாங்க, எகிப்தியர் பின்தொடர்ந்து வராங்க. ஒரு பக்கம் செங்கடல் தடையா காணப்படுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசே போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, நீ என்ன என்கிட்ட கேட்கிற? உன் கையில இருக்க பத்தியா ஒரு கோல், அந்த கோலை நீட்டு, செங்கடல் 2ஆய் பிரியும். ஹல்லேலூயா. அது பிளந்து என்ன பண்ணுமா, பிரிந்து உங்களுக்கு வழியை விடுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார். அந்த விசுவாசம் என்ற அந்த கேடகத்தை மோசே பிடித்து கொண்டார். பாருங்க, இன்னாண்டவரே சாதாரணமான ஒரு கோலை நீட்ட சொல்றீங்க, அதை நீட்டினா எங்காண்டவரே அற்புதம் நடக்கும்னு கேள்வி கேட்கலங்க. விசுவாசமாய் கோலை நீட்டினார். கோலை நீட்டின மாத்திரத்துல செங்கடல் பிளந்து அது பிரிந்து ஜனங்களை வெட்டாந்தரில் நடந்து போகும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, யார் ஒருத்தர் விசுவாசம் என்ற இந்த கேடகத்தை பிடித்து கொள்றீங்களோ உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயற்கை கூட உங்களுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள். தேவ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஏன் என்று சொன்னால் கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த விடமாட்டார். இந்த விசுவாசம் என்ற இந்த கேடகத்தை யார் ஒருத்தர் பிடித்துக் கொள்றீங்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். அன்றைக்கு மோசே கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்தனால்தான் கோலை நீட்டின மாத்திரத்துல செங்கடல் பிரியுது. ஹல்லேலூயா. இவர் மாத்திரம் நானே பண்றேன், நானே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா நில்லுங்க. தேவனை தனக்கு துணையாய் வைத்துக் கொண்டு இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டார்கள். அது நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? நீங்கள் இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம் யாவரும் இருக்கிற இடங்கள்ல ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் சொன்னது போல நாங்கள் பிசாசனன் கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு ஒரே ஆயுதம் விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாங்கள் பிடித்து கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை அவிசுவாசத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை தகப்பன் ஆண்டவரே கொடுத்து நீர் வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவரை பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.